அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மீஸ் ஆனந்தலகரின் ஆனந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் தந்தை மகன் ஸ்பெஷல் வினாடி வினாவை தான் அனுபவிக்க இருக்கிறோம். இப்படி ஒரு மகன் கிடைக்க நம்ம எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்பாக்கள் நினைக்கணும். இந்த மாதிரி பெருமையுடைய அப்பா நமக்கு கிடைக்க நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு மகன் நினைக்கணும். அந்த மாதிரி தந்தை மகன் உறவு பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. நம்ம புராண கதைகளில் ராமாயணம் மகாபாரதத்தில் எந்தெந்த தந்தையர் தன் மகன்களுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, மகன் அப்பா சொல்படி கேட்டு எப்படியெல்லாம் நடந்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு குறிப்பாக சொல்லுவேன். நீங்கள் எந்த தந்தை எந்த மகன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் வினாடி வினா. முதல் கேள்வியாக, தன் நண்பனை தோற்கடிப்பதற்காகவே வெல்வதற்காகவே வேள்வி தீயிலிருந்து ஒரு மகனை தோற்றுவித்த தந்தை யார், அந்த மகன் யார்? விடை, தந்தை துருபதன், மகன் திருஷ்டித்யும்னன். துருபதன் துரோணாச்சாரியாரும் நண்பனாக இருக்கிறாங்க. துரோணாச்சாரியாருக்கு சின்ன வயசில் பாடம் பயிலும்போது உனக்கு பாதி ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு துருபதன் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் உதவி கேட்டு வரும்போது உதாசீனப்படுத்துகிறார். அதனால் ஒரு பகை வந்துடுது. துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் பகை வந்துடுது. துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் கௌரவர்களை வைத்து இவருடைய நாட்டையே பிடுங்கிடுறார். பாதி நாடை உனக்கு பிச்சையாக போடுறேன்னு சொல்லிடுறார். ஆக அந்த அவமானத்தில் பழி வாங்கிறதுக்காக துரோணரை வெல்வதற்காகவே ஒரு வேள்வி தீயிலிருந்து ஒரு மகனை தோற்றுவித்தவர் நம்ம துருபதன். அந்த மகன் தான் திருஷ்டித்யும்னன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே திருஷ்டித்யும்னன் கையால் தான் துரோணருக்கு மரணமும் ஏற்படுது. இரண்டாவது கேள்வி, மகன் பிறந்த உடனேயே மகனை கூடையில் சுமந்து சென்று குழந்தையை மாற்றி விடுகிறார். அந்த தந்தை யார், மகன் யார்? விடை, தந்தை வசுதேவர், மகன் நம்ம கிருஷ்ணன். தங்கையுடைய 8வது குழந்தை தான் தனக்கு எம்மனாக வரும் அப்படிங்கிற அசிரீதியை கேட்டவாசி கம்சன் என்ன பண்றாரு, தன்னுடைய தங்கை வசுதேவரையும் சிறை வைக்கிறார். அதனால அந்த 8வது பிள்ளை பிறக்கும்போது கம்சன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கூடையில் சுமந்து சென்று குழந்தையை மாற்றுகிறார் நம்ம வசுதேவர். அடுத்த கேள்வி, தனக்கு அடுத்தடுத்து பிறந்த 7 குழந்தைகளையும் தன் மனைவி ஆற்றில் மூழ்கடிப்பதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த தந்தை யார்? அந்த மகன்கள் 7 பேரும் யார்? விடை, தந்தை சந்தனு மகாராஜா. குழந்தைகள் அஷ்டவசுக்கள். ஒரு சாபத்தினால இங்கே சந்தனுக்கு குழந்தைகளாக பிறக்கிறாங்க. சந்தனு கங்கையை ஆசைப்படுறார் திருமணம் செய்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கங்கை ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் பதில் கேட்கவே கூடாது, கொஸ்டின் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நான் அப்பயே உங்களை விட்டு விலக்கி விடுவேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த சந்தனு மகாராஜா அவள் மேலே இருக்கிற ஆசையினால் ஒத்துக்கொள்கிறார். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அவள் 7 குழந்தைகளையும் எடுத்துகிட்டு போய் நீரில் மூழ்கடிக்கிறார். ஏன்னா அந்த 7 பேரும் அஷ்டவசுக்கள். ஒரு சாபத்தினால இங்கே வந்திருக்காங்க. 8 அஷ்டவசுக்கள். 7 பேரும் உடனே அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைச்சிருது. ஆனால் 8வது குழந்தை தான் நம்ம பீஷ்மர். அவரை கொண்டு போய் தண்ணீரில் விடும்போது மனசு தாங்காமல் சந்தனு மகாராஜா கொஸ்டின் பண்ணிடுறாரு. உடனே நீங்கள் கேள்வி கேட்டவாசி இப்போ நான் இந்த பீஷ்மரை மட்டும் உங்களுக்கு நான் மகனாக வளர்த்து தருகிறேன் அப்படின்னு கங்காதேவி எடுத்து சென்று வளர்த்து தருகிறார். 4வது கேள்வி, தன் மகனை அழைத்து உடனே உன் தாயை கொன்று வா அப்படின்னு கட்டளையிட்ட தந்தை யார்? அந்த கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வந்த அந்த மகன் யார்? விடை, தந்தை ஜமதக்னி முனிவர், மகன் பரசுராமர். ஜமதக்னி முனிவர் அவருடைய மனைவி ரேணுகாதேவி ஒரு வாட்டியும் அந்த பச்சை போய் ஆற்றில் இருக்கிற அந்த ஈர களிமண்ணாலேயே அவங்க பானை செஞ்சு அதுலேருந்து தண்ணீர் மொண்டுக்கிட்டு தான் அபிஷேகத்துக்கு கொண்டு வருவாங்க. ஒரு தடவை அவங்களோட சின்ன சலனம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அந்த மண் பானை பிடிக்கவே வரலை. இதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட ஜமதக்னி முனிவருக்கு என்ன நடந்தது தெரிஞ்சு போச்சு. மேலே ஒரு கந்தர்வன் போகிறான். இவருடைய மனம் சற்றே விசனப்பட்டு மேலே பார்த்து விடுகிறாள். அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த பானை செய்யறதுக்கு வரலை. இதை தெரிந்து கொண்டு கோபம் கொண்டதாக ஜமதக்னி முனிவர் உடனே போய் உங்கள் அம்மாவை கொன்று விட்டு வா அப்படின்னு பரசுராமருக்கு
கட்டளையிடுகிறார். பரசுராமரும் அதை நிறைவேற்றிட்டு வருகிறார். ஜமதக்னி முனிவர் தன்னுடைய மற்ற மகன்கள்கிட்டையும் இதே கட்டளை இடுகிறார், உன் அம்மாவை போய் கொண்டு விட்டு வா அப்படின்னு. ஆனால் அந்த மகன்கள் எல்லாம் தாயை கொன்ற பாவம் எங்களுக்கு வேணான்னு அவங்க அப்பாவோட கட்டளையை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் பரசுராமர் மட்டும்தான் அவங்க அப்பா சொன்ன உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றி விட்டு வருகிறார். இதனால் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்ன பேச்சை நீ கேட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் எங்கள் அம்மாவை மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்குறார். அடுத்த கேள்வியாக, தன்னுடைய சுயசரிதையை தன்னுடைய மகன்கள் வாயாலேயே கேட்டு மகிழ்ந்தவர் யார்? அந்த தந்தை யார்? அந்த மகன்கள் யார்? விடை தந்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அந்த மகன்கள் லவகுச. அவங்க அப்பான்னு தெரியாமலே அந்த அரண்மனைக்கு வந்து ராமருடைய சுயசரிதையை, ராமாயணத்தை ராமர் முன்னாடியே அரங்கேற்றம் செய்கிறார்கள். அடுத்த கேள்வி, மகாபாரத போர்ல தன்னுடைய மகனை கொன்றவனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொல்வேன், இல்லை என்றால் தீமூட்டி என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சூளுரைத்த அந்த தந்தை யார்? அந்த இறந்து போன அந்த மகன் யார்? விடை அர்ஜுனன் தான் அந்த தந்தை. அவருடைய மகன் அபிமன்யு. அபிமன்யு இறக்க முக்கிய காரணமாக இருக்கிறது ஜெயத்ரதன். அதனால ஜெயத்ரதனை இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். அடுத்த கேள்வி, பிரணவ மந்திரத்தை உபதேசமாக பெற்றார் தந்தை, தன் மகனிடமிருந்து பெற்றார். அந்த தந்தை யார்? மகன் யார்? விடை சிவபெருமான், முருகர். ஒரு முறை பிரம்மா கிட்ட பிரணவத்துடைய அர்த்தத்தை முருகப்பெருமான் கேட்கிறார். அதை சொல்ல தயங்குகிறார் பிரம்மதேவர். உடனே அவரை சிறை வைத்து விடுகிறார். அவரை மீட்பதற்காக சிவபெருமான் வருகிறார். அந்த நேரத்தில் அவரை நீ சிறை வைத்திருக்கிறாயே, உனக்கு முதல் பிரணவ பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆம் தெரியும், கேட்க வேண்டிய முறையில் கேட்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு பிரணவத்தை உபதேசிக்கிறார். மகனை பிரிந்த துயரால் உயிர் நீப்பாய் என்று சாபம் பெற்ற மன்னன் யார்? அவ்வாறே பிரிந்து சென்ற மகன் யார்? விடை தந்தை தசரதன். பிரிந்து சென்ற மகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. தசரதன் ஒரு தடவை காட்டுக்கு போறார் வேட்டையாட. அந்த நேரத்தில் சிரவணன் அப்படின்றவர் தன்னுடைய வயதான பெற்றோர்கள், கண் தெரியாத பெற்றோர்களுக்காக தண்ணீர் எடுத்து செல்ல வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு ஏதோ யானை வர்ற சத்தம்னு நினைத்து தசரதன் அந்த அம்பு எய்து விடுகிறார். அந்த நேரத்தில் அந்த சிரவணன் உயிர் நீத்து விடுகிறான். என்னோட அப்பா அம்மாவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அவருடைய பெற்றோர்கிட்ட தசரதன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, எப்படி என் மகனை பிரிந்ததால் எங்களுடைய உயிர் போக போகிறதோ அதை போலவே நீயும் உன் மகனை பிரியும் போது உனக்கு உயிர் போகும்னு சாபம் கிடைக்குது. அந்த நேரத்தில் தசரதன், அப்படியானால் நமக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும்னு ஒரு சந்தோஷமும் அவருக்கு உண்டாச்சான். அடுத்த கேள்வி, தன்னுடைய மகனுடைய ஜாதகம் மிக சிறப்பாக ஓகோன்னு அமையணும், அவனை யாருமே வெல்பவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக நவ கிரகங்களையும் பிடித்து சிறை வைத்தானாம். அந்த தந்தை யார்? அப்பேற்பட்ட அந்த மகன் யார்? 11வது இடத்துல எல்லா கிரகங்களும் இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதற்காகவே அத்தனை நவகிரகங்களையும் சிறை வைத்தானாம் ஒரு தந்தை. அந்த தந்தை யார்? அந்த மகன் யார்? விடை தந்தை ராவணன், மகன் மேகநாதன், அதாவது இந்திரஜித். இந்திரனையே வென்றானாம், அதனால இந்திரஜித் என்ற பெயர் அவனுக்கு. அடுத்த கேள்வி, தனது தந்தை ஒரு பாம்பு தீண்டியதால் உயிர் நீத்தார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மகன் ஒரு பெரிய சர்ப்பசத்திர யாகம் செய்கிறான். உலகத்தில் எங்கேயுமே பாம்புகள் இருக்கக்கூடாது, எல்லா பாம்புகளும் மாண்டு விட வேண்டும் என்று. அப்பேற்பட்ட மகன் யார்? அந்த தந்தை யார்? தந்தை பரீட்சித்து மகாராஜா, மகன் ஜனமேஜயன். பரீட்சித்து மகாராஜா தச்சகன் அப்படிங்கிற ஒரு பாம்பால் உயிர் நீக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இனிமே எங்கேயுமே பாம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய சர்ப்பசத்திர யாகம் செய்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரோடைய அறிவுரைப்படி ஒரு பாம்பு தவறு செய்ததுனால உலகத்திலே பாம்பு இல்லாமல் செய்யக்கூடாது, இல்லை இயற்கையுடைய சமநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால அந்த சர்ப்பசத்திர யாகத்தை நிறுத்தினார். அடுத்த கேள்வி, தந்தை பெரிய கோவில் கட்டியவர் மும்முடி சோழன், மகன் கங்கை கொண்டான்
கெடாரம் கொண்டான். யார் இந்த தந்தை, யார் இந்த மகன்? விடை தந்தை ராஜராஜ சோழன், மகன் ராஜேந்திர சோழன். அடுத்த கேள்வி, இந்த மகன் பிறக்கும் போதே நெற்றியில் இரத்தினக்கல்லோடு பிறந்தான். பிறக்கும் போதே குதிரை கணைக்கும் ஒளியோடு பிறந்தான். யார் இந்த மகன்? இந்த மகன் மகாபாரத போர்ல இந்த மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு வதந்தியால தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு தானே அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் துறந்து விட்டு பகைவனால கொல்லப்படுகிறார் இந்த தந்தை. இந்த தந்தை யார்? அந்த மகன் யார்? விடை தந்தை துரோணாச்சாரியார், மகன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் அவனோட பிறக்கும் போதே நெற்றியில அந்த ஒரு ரத்தின கல்லோடைய பிறந்தானாம். அந்த மங்கள ஒளியான குதிரை ஒளி மங்களமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி கணைப்போடைய அவர் பிறந்தவாசி. அவருக்கு பெயர் அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். தர்மனுடைய வாயால அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டான் அப்படிங்கிறத தர்மன் சொல்றார். அந்த யானைன்னு சொல்லும்போது மட்டும் அவருடைய குரலை குறைச்சிக்கிறார். ஆக இவர் கேட்கும்போது அஸ்வத்தாமன் இறந்து விட்டார் அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் துறந்து விட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறார், எதையும் எடுத்துக்காம. அந்த நேரத்தில் திருஷ்டித்யும்னனால் கொல்லப்படுகிறார் நம்ம துரோணாச்சாரியார். என்ன மக்களை, 12 கேள்விகள் கேட்டிருந்தோம். எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்மி ஆனந்தலஹரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.